இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா ஈவினிங் டைம்ல ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். என்ன ஸ்நாக்ஸ்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்வீட் கார்னை வச்சுதான். சோ பாபிக்கு நேஷன் போனீங்கன்னா ஸ்டார்டர்ஸ் இதை வச்சுதான் இருக்கும். சோ இதை வச்சு நம்ம கிறிஸ்பி கார்ன் ரெசிபி தான் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா ஸ்வீட் கார்னோட தோலை உரிச்சிடுங்க. உரிச்சிட்டு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் கார்னையும் உரிச்சிடுங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மெத்தட் இருக்கு. இந்த மாதிரி ஒரு லேயர் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு உரிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா பேத்து எடுத்துடலாம். சோ இந்த மாதிரி பவுல்ல வந்து பாத்தீங்கன்னா பிச்சு போட்டுட்டு என்ன பண்றீங்கன்னா ஸ்வீட் கார்ன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேக போறோம். சோ அதனால வந்து உப்பு தேவையான அளவு போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணிட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிட்டு அந்த பவுல வந்து பாத்தீங்கன்னா அடுப்புல வச்சிடலாம். ஸ்வீட் கார்ன் வேகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 to 7 minutes தாங்க ஆகும். சோ இந்த மாதிரி வெந்த உடனே என்ன பண்றீங்கன்னா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து தண்ணியே இல்லாம வடிகட்டிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு ஸ்வீட் கார்ன்ல ஈரப்பதமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடாது. ஏன்னா ஈரப்பதம் இருந்தா நம்ம எண்ணெய் போட்டு பொரிக்கிறப்ப ஸ்வீட் கார்ன் வந்து பாத்தீங்கன்னா வெடிக்கும். சோ அதனால தண்ணிலாம் நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா சோள மாவு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்பினஸ்க்காக. அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா சால்ட் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஸ்வீட் கார்ன்லயும் வந்து சால்ட் போட்டிருக்கோம். சோ அதனால இதை கொஞ்சம் போட்டுட்டு மல்லித்தூள், காரத்துக்கு தேவையான அளவு வந்து பாத்தீங்கன்னா சில்லி பவுடர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சன்னா மசாலா ஆட் பண்ணிருக்கோம். இது பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். கொஞ்சம் டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதனாலதான் இது மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு மசாலா வந்து பாத்தீங்கன்னா அந்த கார்ன்ல ஒட்டி இருக்கணும். சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு கேஸ் ஆன் பண்ணிட்டு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட் ஆன உடனே நம்ம மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த ஸ்வீட் கார்னை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அதை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர். சோ இதுவே நீங்க ஹை ஃபிளேம் வச்சீங்கன்னா டக்குன்னு வந்து பொரிஞ்சிரும். சோ அதனால மீடியம் ஃபிளேம்லயே வச்சு குக் பண்ணுங்க. சோ லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சிடுங்க இந்த மாதிரி. சோ நம்மளோட ரெண்டு பேட்சும் பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா ஒரு வெங்காயத்தை தோல் உரிச்சு அதை ரெண்டா வெட்டி அதை வந்து பாத்தீங்கன்னா 4-3 கோடு வாக்குல அரிஞ்சு அதை வந்து பாத்தீங்கன்னா குறுக்கு நடுக்குமா சின்ன சின்ன பீஸா வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ண ஸ்வீட் கார்ன் வந்து பாத்தீங்கன்னா நீட்டா ஒரு பிளேட்ல பிளேஸ் பண்ணி அதுக்கு மேல சின்ன சின்னதா கட் பண்ண வெங்காயத்தை தூவ விட்டு அதுக்கு மேல கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா சாட் மசாலா இருந்தா தூவிக்கோங்க. சோ அதையும் தூவி விட்டுட்டு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா டொமேட்டோ சாஸோட வச்சு சர்வ் பண்ணீங்கன்னா பாக்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா செம்ம டெம்டிங்கா இருக்கும். சோ அவ்வளவுதாங்க நம்மளோட ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபியா இந்த கிறிஸ்பி கார்ன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் பைட் உங்களுக்கு கொடுத்துட்டு செகண்ட் பைட் நான் சாப்பிட போறேன். இதோட டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா இருந்துச்சுங்க. அதாவது பாத்தீங்கன்னா டோட்டலா நான் பிளாஸ்ட்னே சொல்லுவேன். வேற லெவல்ல இருக்குங்க. பார்பிக்யூ நேஷன்ல ஸ்டார்டர்ஸே இதுதான் தருவாங்க. சோ அதோட டேஸ்டே வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு தூக்குற மாதிரி இருந்துச்சு எங்க அண்ணன் செஞ்சது. நீங்களும் இந்த கிறிஸ்பி கார்ன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழத்தையும் பொழிஞ்சு விட்டுருந்தோம்னா இன்னும் டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்திருக்கும். சோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கைஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை.